ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் பால் இனிப்பு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனிப்பு முறுக்கு செய்ய நான் 1.5 படி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். மாவு பச்சரிசி. அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 1 படி அரிசிக்கு 1/4 படி பைத்தம்பருப்பு சேர்க்கணும். நான் 1.5 படி எடுத்திருக்கனால 1/4 படிக்கு கொஞ்சம் அதிகமாக, 1/2 படி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். அரிசி பொரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக சூடானால் போதும். கையில் பிடிச்சி பார்த்தோன்னா லைட்டாக சுடணும். அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இதை இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா அரிசியுமே வதக்கிக்கலாம். அடுத்ததாக பைத்தம்பருப்பு வதக்கிக்கலாம். இது கலர் மாறிடக்கூடாது. அதே சமயத்தில் நல்ல வாசம் வர்றது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இது போல் பைத்தம்பருப்போட கலர் மாறாமல் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி கூடவே சேர்த்துடலாம். இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஆறணும். இப்போ அரிசி பயிரெலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு வாளியில் எடுத்துகிட்டு நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்துடலாம். மாவு அரைச்சிட்டு இருந்தாச்சு. மாவு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குறை குறைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சலிச்சுக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு பிசையறதுக்காக. இதுக்கு நம்ம 1 படி அரிசி எடுத்துருந்தோன்னா 1 தேங்காய், முழு தேங்காய் நம்ம துருவி எடுத்துக்கணும். நான் 1.5 படி எடுத்தனால 1 முழு தேங்காயும் 1 பாதி தேங்காய், அப்போ 3 மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ பால் புழிஞ்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சுட்டு வடிகட்டிக்கலாம். திக்கான பால் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை திரும்ப அந்த தேங்காய் பூவை சேர்த்துட்டு நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா தேங்காய் துருவலையும் பால் புழிஞ்சு எடுத்தாச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோமோ அதே பாத்திரத்தில் தேங்காய் பால் அளந்துக்கலாம். நான் படியில் அளந்தனால உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் அதிலே அளந்து காமிக்கிறேன். 1.5 படி அரிசிக்கு நம்ம 1.5 படி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய், அப்புறம் 150 கிராம் போல் சீனி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த பால் லைட்டாக நம்ம கொதிக்க விடணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துட்டு கரண்டியோட பின்பக்கத்தால் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சூடான தேங்காய் பால் ஊற்றி தானே நம்ம கிளற போகிறோம். அப்போ கரண்டி வச்சு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது போல் பொங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் பால் இன்னொரு தடவை நீங்கள் வடிகட்டுறனா கூட வடிகட்டிக்கலாம். இல்லை நான் அப்படி தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நம்ம அந்த கரண்டியை வச்சே கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் நல்லா சூடாக இருக்கும். கை வச்சிடாமல் கரண்டி வச்சே கலந்துக்கோங்க. நான் எடுத்து இந்த தேங்காய் பால் இதுக்கு மாவு பேசவே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கூட குறைச்சி வரலாம். அதனால பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு அதை கூட இதில் சேர்த்து நீங்கள் கலந்து பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கில் சூடு வந்த பிறகு கையால் கூட லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இது போல் சப்பாத்தி மாவு போல் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. முறுக்கு உரலில் ஸ்டார் வச்சு போட்டுட்டு உள் பக்கம்லாம் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு உரலில் மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியில் முறுக்கு புழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வாழை இலை இல்லை தட்டு எதில் ஈஸியாக இருக்குமோ அதில் புழிஞ்சிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம புழிஞ்சி வச்சுருக்க முறுக்கை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டார் அச்சு போட்டு தான் புழியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அச்சு விருப்பமோ அதில் புழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். பபிள்ஸ்லாம் அடங்கி முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த அனல்லே காமிச்சோன்னா எண்ணெயெலாம் நல்லா காஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த எல்லா மாவுமே முறுக்கு புழிஞ்சாச்சு. இந்த தேங்காய் பால் இனிப்பு முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் KMB ஹோம் குயிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.